10ஆம் வகுப்பு கணிதம் அலகு பயிற்சி 8 வினாயன் 11 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு மாணவன் இறுதி தேர்வில் ஆங்கிலம் மற்றும் தமிழில் தேர்ச்சி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.5. ஒன்றிலும் தேர்ச்சி அடையாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 0.1. ஆங்கில தேர்வில் தேர்ச்சி அடைவதற்கான நிகழ்தகவு 0.75 எனில் தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான நிகழ்தகவு P of E, P of T ன்னு நாம எடுத்துக்கிறோம். ஈனா இங்கிலீஷ், டீனா தமிழ். கணக்குல கொடுத்திருக்காங்க ஆங்கிலம் மற்றும் தமிழில் தேர்ச்சி பெறுவதற்கான மற்றும் அப்படின்னா வெட்டு P of E வெட்டு T சமம் 0.5ன்னு கணக்குல கொடுத்திருக்காங்க. அடுத்து ரெண்டிலுமே தேர்ச்சி அடையல, ஆங்கிலத்திலையும் தேர்ச்சி அடையல, தமிழ்லையும் தேர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 0.1. அதாவது P of E bar ஆங்கிலத்துல தேர்ச்சி அடையல மற்றும் T bar தமிழ்லையும் தேர்ச்சி அடையல, அதற்கான நிகழ்தகவு 0.1. இதை நாம எப்படி எழுதிக்கலாம்? P of E சேர்ப்பு T the whole barன்னு எழுதிக்கலாம். சமம் 0.1. P of E சேர்ப்பு T the whole bar ஓட மதிப்பு என்ன? 1 மைனஸ் P of E சேர்ப்பு T இல்லையா? P of E சேர்ப்பு T the whole bar ஓட மதிப்பு 0.1 சமம் 1 மைனஸ் P of E சேர்ப்பு Tன்னு கிடைச்சிருக்கு. இப்ப இது நீங்க இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. இந்த பக்கம் வரட்டும், இது இந்த பக்கம் போட்டோம் போச்சுதுன்னா P of E சேர்ப்பு T சமம் 1 மைனஸ் 0.1. 1ல 0.1 கழிச்சிங்கன்னா 0.9. இந்த பக்கம் P of E சேர்ப்பு Tக்கு நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் போடுங்க. P of E plus P of T minus P of E வெட்டு T. இதுல நமக்கு என்னெல்லாம் தெரியும்னு பாருங்க. கணக்குல இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. ஆங்கில தேர்வில் தேர்ச்சி அடைவதற்கான நிகழ்தகவு 0.75 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இது என்னது? P of E இல்லையா? P of E 0.75ன்னு நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல போட்டுக்குங்க. 0.75 கூட்டல் P of T நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்குங்க. மைனஸ் P of E வெட்டு T. P of E வெட்டு T 0.5ன்னு நம்ம எழுதியிருக்கோம். அதை எடுத்துங்க போட்டுக்குங்க. 0.5 சமம் 0.9. 0.75ல 0.9 நம்ம கழிச்சோம்னா, அதாவது 0.75ல 0.5 கழிக்கிறோம். இது 5 0ன்னு வச்சுக்கோங்க. இது 75, இது 50 கழிச்சிங்கன்னா 25 இல்லையா? 0.25 பிளஸ் P of T சமம் 0.9. இப்ப இந்த 0.25 இந்த பக்கம் கொண்டு வந்து நீங்க கழிக்க போறீங்க. இத 0.90ன்னு வச்சுக்கோங்க. 90ன்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து இங்க இருந்து ஒரு 25 கொண்டு கழிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 90ல 25 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு 65 கிடைக்கும் இல்லையா? 0.65. தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.65. நன்றி மாணவர்களே.